அஸ்ஸலாமு அலைக்கும் பிள்ளைகள், வணக்கம். ஸோ எங்களோட இண்டஸ்ட்ரியல் தொகுப்புகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ இதில் எங்களோட இண்டஸ்ட்ரியல் வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் அமோனியாவினுடைய உற்பத்தி தொடர்பாக தான் பார்க்க போகிறோம். ஸோ அமோனியா உற்பத்தி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் உண்மையிலேயே உலகளாவிய ரீதியில் மிகவும் பிரபல்யம் வாய்ந்த ஒரு கைத்தொழில் செயல்முறையில் அமோனியா உற்பத்தியும் ஒரு முக்கியமான உற்பத்தியாக இன்றைய போகுது. ஸோ இயற்கையில் அமோனியா வாயுவை நீங்கள் என்ன செய்யலாது பார்க்க அரிதாகத்தான் பார்க்கலாம். அதாவது இயற்கையாக அமோனியா வாயு ஒன்று உற்பத்தி ஆகுறதுன்னு சொல்றது உண்மையிலேயே மிக மிக அரிதான ஒரு செயல்முறை. என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் அமோனியா வாயுவினுடைய உற்பத்திக்கு பிரதானமாக N2 வாயு, சரியா, அமோனியா வாயுனுடைய உற்பத்தியை பொறுத்த மட்டும் பிரதானமாக N2 வாயுவும் அதே போல H2 வாயுவும் என்ன செய்யணும்னால் ரசாயன தாக்கத்தில் ஈடுபடணும். அப்படி ரசாயன தாக்கத்தில் ஈடுபடும் போது புறவெப்பத்துக்குரிய மீளும் தாக்கமாக, சரியோ, இந்த புறவெப்பத்துக்குரிய மீளும் தாக்கமாக என்ன செய்யும் சொன்னால் இந்த இடத்துல உங்களுக்கு அமோனியா வாயு உற்பத்தி ஆகும். அப்ப பொதுவாக புறவெப்ப தாக்கங்கள் அதிக அளவுல இயற்கையில இருக்கும், அதுவும் சுயாதீனமாக நடக்கக்கூடிய மாதிரி. ஆனால் இந்த தாக்கத்தை பொறுத்த மட்டும் இயற்கையில சுயாதீனமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. காரணம் என்னன்னு பாத்தீங்களா இருந்தால் இந்த தாக்கத்தினுடைய ஏவச்சக்தின்னு சொல்றது, இந்த தாக்கத்தினுடைய ஏவச்சக்தின்னு சொல்றது ஒப்பீட்டளவுல பல மடங்கு உயரும். இந்த தாக்கத்துல ஏவச்சக்தி நல்லா கூடறதால இந்த தாக்கம் இயற்கையில சுயாதீனமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு நல்லாவே குறைவு. ஆகவே நீங்க இந்த தாக்கத்தை டெல்டா ஜி சமன் டெல்டா ஜி, அதாவது சுயாதீன தன்மையை நாங்க டெல்டா ஜி சமன் டெல்டா H மைனஸ் டி இன்டு டெல்டா எஸ் ஆல் என்ன செய்யலாது ஒப்பிடுவது கடினம். அதாவது ஒப்பிட்டாலும் இது இயற்கையில சுயாதீனமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு மிக குறைவு. அப்ப இந்த மூலப்பொருட்கள் இயற்கையில இருக்கான கேட்டல் ஒங்கிருக்கு. அப்ப இந்த தாக்கத்தை நடத்துறதுக்கு பெருமளவு சக்தியை நீங்க வழங்கணும். ஸோ பொதுவாக மின்னல் போன்ற செயல்முறைகளுக்கு கூட என்ன செய்யும், இந்த தாக்கம் இயற்கையில அரிதாக நடந்து கொண்டு இருக்குது. அப்ப கைத்தொழில் ரீதியாக ஏன் அமோனியா முக்கியம் அப்படின்னு பாத்தீங்களா இருந்தால் இந்த அசேதன உரம், அதாவது மெயினா அசேதன உரம் உற்பத்தியில உலகளாவிய ரீதியில பெரும் பங்கு வகிக்கிறது யாருன்னு பாத்தீங்களா இருந்தால் இந்த அமோனியாவாகத்தான் இருக்கும். அப்ப இந்த அமோனியோட மெயின் டார்கெட், சரியா, பெருமளவு அமோனியா யூஸ் பண்ணப்படுறது ரசாயன வளமாக்கிகளை உற்பத்தி செய்யற நோக்கத்துல தான். ஸோ இந்த அமோனியாவை உற்பத்தி செய்யறதுக்காக கைத்தொழில் ரீதியில நாங்க பயன்படுத்தக்கூடிய நுட்பத்துக்கு சொல்ற பேர் தான் ஏபர் முறை, ஏபர் புஷ் முறை அமோனியா உற்பத்தி. ஸோ இந்த நுட்பத்தை பொறுத்த மட்டும் ஆரம்பத்துல ரெண்டு மூலப்பொருட்கள் உங்களுக்கு அடிப்படையில தேவைப்படுது. ஒன்று N2 வாயு, அடுத்தது H2 வாயு. N2 வாயுவை பொறுத்த மட்டும் நீங்க அதை ஈஸியா தயாரிக்கலாம். எப்படி, வளிமண்டலத்துல அதிகமாக என்ன செய்யுது N2 வாயு இருக்குது. ஸோ வளிமண்டலத்தில் இருக்கிற N2 வாயுவை நீங்க என்ன செய்யணும், முதலாவது குளிர்த்தணும். குளிர்த்தி அந்த இடத்துல வாயு கலவையை பெற்று அதை நீங்க என்ன செய்யணும், பகுதிபட காய்ச்சி வடித்தலுக்கு உட்படுத்தணும். ஸோ பகுதிபட காய்ச்சி வடித்தலுக்கு உட்படுத்தி நீங்க என்ன செய்யலாம், அந்த இடத்துல N2 வாயுவை நீங்க தெளிவாக பெற்றுக்கொள்ளலாம். நீங்க அழகாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி, ஸோ இந்த இடத்துல அடுத்த பிரச்சனை யாரு, H2 வாயு. அப்ப H2 வாயுவை பொறுத்த மட்டும் H2 வாயுவை உற்பத்தி செய்யறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா அப்படின்னு யோசிச்சுக்கலாம் இருந்தால் H2 வாயு ரெண்டு மெத்தட்ல உற்பத்தி செய்யப்படலாம். சரியா, பிரதானமாக ஐதரசன் மூலப்பொருளாக இந்த இடத்துல ரெண்டு முறைகள்ல உற்பத்தி செய்யப்பட்டு வழங்கப்படுது. ஒன்று நஃப்தாவை பயன்படுத்துறது, சேதன சேர்வையான நஃப்தாவை நீங்க என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். அப்படி நஃப்தா எண்ணெயை நீங்க பயன்படுத்துற நேரம் அந்த இடத்துல என்ன செய்யும், H2 வாயு உங்களுக்கு ஈஸியா எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்க பயன்படுத்தணும் பிரதானமாக மெத்தேன்ல இருந்து H2 வாயுவை நீங்க பிரித்தெடுக்கணும். ஸோ மெத்தேன்ல இருந்து நீங்க என்ன செய்யலாம், H2 வாயுவை நீங்க இந்த இடத்துல பிரிக்கிறத பத்தி ஒரு யோசனைக்கு வரலாம். அப்ப நஃப்தான்னு சொன்னால் பிரதானமாக உங்களுக்கு யார் வரப்போகுது, C6
H14 C6H14 தான் அந்த இடத்துல பிரதானமாக உங்களுக்கு வரப்போகுது. ஸோ இந்த மெத்தேன்ல இருந்து ஐதரசன் வாயுவை பிரித்தெடுக்கக்கூடிய ஏதாவது மெத்தட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருந்தால் அந்த மெத்தடுக்கு நாங்கள் சொல்ற பேர் தான் SMRன்னு சொல்லுவோம். அந்த மெத்தடுக்கு நாங்கள் சொல்ற பேர் என்ன? SMRன்னு சொல்லுவோம். அப்போ ஸ்டீமிங் மெத்தேன் ரீஃபார்மிங், ஸ்டீம் மெத்தேன் ரீஃபார்மிங்னு சொல்லுவோம். அப்போ இந்த SMRல நீங்க மெத்தேனை பிரித்தெடுக்கிற நேரம், மெத்தேன்ல இந்த ஐதரசனை பிரித்தெடுக்கிற நேரம் உங்களுக்கு வரக்கூடிய பிரதானமான சிக்கல் என்னன்னு சொன்னால், முதலாவது ஐதரசன் சல்ஃபைட், அதாவது H2S கேஸும் இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு என்ன செய்யும்? வெளிப்பட பார்க்கும். ஸோ இந்த இடத்துல நீங்க முதலாவது என்ன செய்வீங்க என்றால், H2S கேஸ், அதாவது இயற்கை வாயுல H2S மிக்ஸ் ஆகிருக்கிறதால CH4 இருக்கிறது இயற்கை வாயுக்குள்ளுக்கு. ஆகவே இயற்கை வாயுல H2S மிக்ஸ் ஆகிருக்கிறதால முதலாவது ஸ்டெப்லேயே நீங்க என்ன செஞ்சு கொள்வீங்கன்னு சொன்னால், இந்த இடத்துல உருவாகக்கூடிய H2S முழுவதுமாக நாக ஆக்சைடோட தாக்கம் புரிய செய்து நீங்க என்ன செய்வீங்க? நாக சல்ஃபைடுகளை வீழ்படிவாகி கொள்ளுவீங்க. ஆகவே நாக சல்ஃபைடுகளை நீங்க இந்த இடத்துல என்ன செய்வீங்க? வீழ்படிவாக பெற்றுக்கொள்வீங்க. அதே நேரம் நீராவி உருவாகுது. சரி, ஸோ முதலாவது மெத்தட்ல நீங்க இந்த இடத்துல என்ன செய்யலாம்? உருவாகக்கூடிய H2S நீங்க நாக சல்ஃபைடாக வீழ்படிவாகி கொள்ளலாம். அதுக்கு பிறகு இந்த தாக்கத்தை பொறுத்த மட்டும் இந்த தாக்கம் 2 அல்லது 3 படிகளுக்கு கூட நடைபெறும். அப்போ முதலாவது படியில என்ன நடக்கும் பார்த்தீங்களா இருந்தால், படி 1ல என்ன நடக்கும் பார்த்தீங்களா இருந்தால், இந்த மெத்தேனோட நாங்க முதலாவது படியில நீராவியை செலுத்துவோம். மெத்தேனோட நாங்க என்ன செய்வோம்? முதலாவது படியில நீராவியை செலுத்துவோம். அப்படி நீங்க நீராவி செலுத்துறதால உங்களுக்கு என்ன வரும் பார்த்தீங்களா இருந்தால், கார்பன் மோனாக்சைடு கேஸ் வரும். உங்களுக்கு யார் வரும்? பிரதானமாக கார்பன் மோனாக்சைடு கேஸ் வரும். ஸோ இந்த தாக்கத்தை பொறுத்த மட்டும் பிள்ளைகள், அடிப்படையில் இது ஒரு அகவெப்ப தாக்கம். சரியா? தாக்கத்தை பொறுத்த மட்டும் இது ஒரு அடிப்படையில் ஒரு அகவெப்ப தாக்கம். இதுக்கு நிறைய சக்தியை நீங்க செலவழிக்க வேண்டிய தேவை இருக்கும். கிட்டத்தட்ட 1000 தொடக்கம் 1800 பாகை சி வெப்பநிலை இந்த இடத்துல நீங்க பிரயோகிக்க வேண்டிய தேவை இருக்குது. 1000 தொடக்கம் ஒரு 1800 பாகை சி வெப்பநிலை வர மாட்டி நீங்க என்ன செய்யணும்? இந்த தாக்கத்துக்காக நீங்க வழங்கப்பட வேண்டிய தேவை இருக்கு. அதே நேரம் படி 2ல நாங்க என்ன செய்வோம்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால், படி 2ல பிரதானமாக இந்த இடத்துல CFO கேஸோட, சரியா, திரும்பவும் இந்த கார்பன் மோனாக்சைடு கேஸோட நாங்க நீராவிய தாக்கம் புரிய செய்யற நேரம் அடுத்த ஸ்டெப்ல எங்களுக்கு என்ன வரும்னால் CO2 வாயு வரும். CO2 வாயு வரும். ஸோ இந்த 2 சந்தர்ப்பத்திலையும் உங்களுக்கு தெரியும், இதுல இருந்து நீராவிக்கு இருக்கிற ஐதரசன் கேஸ் என்ன செய்யும்? வெளிப்படுத்த பார்க்கும். ஸோ இந்த 2 சந்தர்ப்பத்திலையும் இதுக்குள்ள இருக்கக்கூடிய H2 கேஸ் என்ன செய்யும்? வெளியேறும். சரி, அந்த H2 கேஸ் தான் நீங்க என்ன செய்வீங்க? அடிப்படையில தாக்கத்துக்கு நீங்க பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். இந்த படி 2 தாக்கத்தை பொறுத்த மட்டும் பிள்ளைகள், இது ஒரு அகவெப்ப தாக்கம். சரியா? அப்ப இது ஒரு புறவெப்ப தாக்கம். ஸோ படி 2 தாக்கத்தை பொறுத்த மட்டும் இது ஒரு புறவெப்பம். ஆகவே டெல்டா H மைனஸ் இது குறித்துக் கொள்றேன். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும், இது ஒரு அகவெப்ப தாக்கம், அதே நேரம் இது ஒரு புறவெப்ப தாக்கம். ஆனால் இந்த 2 படியில இப்படி நடக்கிறதையும் தவிர்த்து, சரியா, 2 படியில இப்படி உருவாகிறதுக்கு மேலதிகமாக சில சந்தர்ப்பங்கள்ல 3வது படியும் இப்படி ஒன்று அந்த இடத்துல நடக்கலாம். சரியா? சில சந்தர்ப்பத்துல 3வது ஒரு படி நடக்கலாம். அந்த 3வது படியில என்ன நடக்கும்னு சொன்னால், டிரெக்டா மெத்தேன் கேஸ் மிகை H2O தாக்கம் புரிந்து, டிரெக்டா இந்த மெத்தேன் கேஸ் மிகை H2O நீராவியோட தாக்கம் புரியுது. இந்த தாக்கத்தில் நம்மளுக்கு என்ன உருவாகுதுன்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால், CO2வும் நீராவியும் உருவாகுது. CO2வும் நீராவியும் உருவாகுது. இந்த தாக்கமும் அடிப்படையில ஒரு அகவெப்ப தாக்கம். இந்த தாக்கமும் அடிப்படையில ஒரு அகவெப்ப தாக்கம். சரி, இப்பதான் உங்களுக்கான பிரச்சனைகள் வரப்போகுது. சரியா? ஸ்டீம் மெத்தேன் ரீஃபார்மிங் மெத்தட்ல நாங்க சந்திக்கிற பிரச்சனைகளை இப்ப நாங்க கொஞ்சம் பார்ப்போம். சரி, முதலாவது நான் கதைக்க வாரேன். இந்த 2வது தாக்கத்தை கொஞ்சம் பாருங்க பார்ப்போம். அதாவது மெயினா
இந்த படி 2 நீங்க தாக்கத்தை கொஞ்சம் எடுத்து பார்த்தீங்களா இருந்தால் இந்த படி 2 தாக்கத்துல எங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அடிப்படையில் இந்த ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய வாயு மூலக்கூறுகளுடைய எண்ணிக்கை சமன். அப்ப வாயு மூலக்கூறுகளோட எண்ணிக்கை சமனாக இருக்கிறதால எந்த ஒரு அமுக்க மாற்றமும் இந்த இடத்துல என்ன செய்யாது, செல்வாக்கு செலுத்தாது. அப்ப பிரதானமாக இந்த படி 2 பொறுத்த மட்டும் புறவெப்ப தாக்கம் நடக்கிற இந்த படியில அமுக்கத்தினுடனான எதிர்பார்ப்பு என்னது, எந்த இடத்துலயும் நடக்க போறல. அதே நேரம் இந்த இடத்துல இப்ப இங்காலையும் 2 வாயு மூலக்கூறு, அங்காலையும் 2 வாயு மூலக்கூறு. அப்ப என்ட்ரோபியாலையும் வார மாற்றம் நல்லாவே குறைவும். அப்ப என்ட்ரோபி மாற்றமும் இந்த இடத்துல பெரிய ஒரு பங்களிப்பு என்ன செய்ய போறல உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்காது. ஆகவே இந்த தாக்கத்தினுடைய சுயாதீன தன்மைக்கு, இந்த தாக்கத்தினுடைய டெல்டா ஜிக்கு பிரதான பங்களிப்பு யாரால போகுது, இந்த தாக்கத்தினுடைய வெப்ப உள்ளுரையால தான் போகுது. ஆகவே இந்த தாக்கத்துல வெப்ப உள்ளுரை ஒரு மறைக்குறியுடையது, அதாவது ஒரு புறவெப்பமாக இருக்கிறதால மட்டும்தான் இந்த தாக்கம் என்ன செய்து சுயாதீனமாக நடக்குது. ஆகவே இந்த தாக்கம் நடக்கிறதுக்கு மெயின் ரீசன் யாரு, இந்த தாக்கம் ஒரு புறவெப்பமாக இருக்கிறது. அப்ப புறவெப்பத்தை நீங்க எவ்வளவுக்கு மெயின்டைன் பண்றீங்களோ அவ்வளவுக்கு நீங்க என்ன செய்வீங்க, இந்த H2 கேஸ் அளவோட உற்பத்தியை நீங்க கூட்டலாம். அப்ப நம்ம கைத்தொழில படிக்கிறது எங்களோட மெயின் நோக்கம், கைத்தொழில நாங்க பயன்படுத்தக்கூடிய மூலப்பொருட்களை விரயம் செய்யாம செலவு குறைஞ்ச முறையில அதிக அளவு உற்பத்தியை தேர்றதுதான் எங்களோட மெயினான நோக்கம். ஸோ எங்களோட மெயினான நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்றணும்னால் அடிப்படையில் எங்களுக்கு இந்த விஷயங்கள் தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். சரியோ, ரைட். இப்போ நான் வாரேன் எங்களோட படி 1க்கு வாரேன். சரியா, எங்களோட படி 1 தாக்கத்துக்கு வாரேன். சும்மா அன்னளவா சொல்லணும்னு சொன்னார். சரி, இப்போ நாங்கள் படி 2 பொறுத்த மட்டும் இந்த புறவெப்ப நிபந்தனை திருப்திப்படுத்தப்படணுமாக இருந்தால் இந்த இடத்துல அன்னளவை குறைஞ்சது ஒரு 200 தொடக்கம் 400 பாகைசி இருந்ததுக்கு பரவாயில்ல. எனவே எங்களுக்கு வெப்பநிலை ஒன்றும் இருந்தால் தானே பிள்ளைகள் தாக்க வீதம் கூடும். அப்ப 200 தொடக்கம் 400 பாகைசி வரங்காட்டியும் அந்த இடத்துல நீங்க என்ன செய்யலாம், ஒரு வெப்பத்தை மெயின்டைன் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. இப்ப பிரச்சனை என்னன்னு சொன்னால் முதலாவது படியை யோசிக்கும். முதலாவது படியை யோசிச்சால் சரியா, முதலாவது படியை யோசிச்சால் இந்த இடத்துல முதலாவது படியில வரக்கூடிய குழப்பங்களை நான் அவங்களோட கதைக்கிறேன். சரியா, இது ஒரு அகவெப்ப தாக்கம். சரி, முதலாவது படியை பொறுத்த மட்டும் பிள்ளைகள் இந்த இடத்துல 3 H2 கேஸ் உருவாகும். ஆகவே முதலாவது படியில அமுக்கத்தால என்ன செல்வாக்கு யோசிங்க. இப்ப இங்கால 2 வாயு மூலக்கூறுகள் இருக்குது, அங்கால 4 வாயு மூலக்கூறுகள் இருக்குது. ஆகவே அமுக்கத்தால இந்த தாக்கத்துக்கு ஒரு சின்ன பாதிப்பு கொண்டு வரலாம். அமுக்கத்தால என்ன செய்யலாம், இந்த தாக்கத்துல ஒரு பாதிப்பு கொண்டு வர முடியும். அப்ப இந்த இடத்துல உருவாகக்கூடிய CO கேஸ், இந்த இடத்துல உருவாகக்கூடிய கார்பன் மோனாக்சைடு கேஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக தாக்கம் புரியுதோ, எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக தாக்கம் புரியுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு என்ன செய்யும், இந்த இடத்துல அமுக்கம் கூடாம பார்த்துக்கொள்ளும். அமுக்கம் கூடாம பார்த்து கொண்டால் அமுக்கம் குறைய 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 ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும், அந்த அமுக்கத்தை மெயின்டைன் பண்ண வேண்டிய தேவைக்காக இந்த தாக்கம் இன்னமும் வலப்புறமாக அதிக விளைவுகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். இடப்புறமாக சரி, நாங்கள் இப்படி பார்த்தா வலப்புறம் தானே, வலப்புறமாக என்ன செய்யும், எங்களுக்கு அதிக விளைவுகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். சரி, இது முதலாவது விஷயம். அப்ப அமுக்கத்தால இதுல ஒரு கேஸ் நடக்குது. ரெண்டாவது விடையில பாத்தீங்களா இருந்தால் என்ட்ரோபி மாற்றத்தை பொறுத்த மட்டும் இந்த தாக்கத்துக்கான என்ட்ரோபி மாற்றம் நேர்பெருமானம் உடையதாக வரும். ஏன், இங்க 2 வாயு மூலக்கூறு, இங்க 1, இதுல 3, ஆகவே 4 வாயு மூலக்கூறு. ஆகவே என்ட்ரோபி மாற்றத்துக்கு ஒரு நேர்பெருமானம் வரும். எங்களுக்கு தெரியும் டெல்டா ஜிக்கான பெருமானத்துல டெல்டா ஜி சமன் டெல்டா H மைனஸ் T இன்டு டெல்டா S. ஆகவே டெல்டா எஸ்ஸுக்கான பெருமானம் எப்படி வரப்போகுது, நேர்பெருமானமாக வரப்போகுது. டெல்டா எச்சுக்கான பெருமானம் எப்படி இருக்குது, ஆல்ரெடி நேர்பெருமானமா இருக்குது. ஆகவே எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த தாக்கம் நடக்கணுமோ அந்த அளவுக்கு என்ன செய்யணும், இந்த இடத்துல மைனஸ் உருவாகணும். அதாவது சுயாதீனமாக தாக்கம் நடக்கிறதுக்கு -1 உருவாகணும்.
-1 உருவாகணும்னு சொன்னால் இந்த சயவால பெருக்கப்படக்கூடிய இந்த வெப்பநிலை, அதாவது சய டி தானே, சயவால பெருக்கப்படக்கூடிய வெப்பநிலையோட பெருமானம் எப்படி இருக்கணும்? பெருசா இருக்கணும். ஆகவே இந்த தாக்கத்தை பொறுத்த மட்டும் உயர் வெப்பநிலை இருந்தால்தான் இந்த தாக்கம் என்ன செய்யும்? நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆகவே இந்த தாக்கத்தை பொறுத்த மட்டும் உயர் வெப்பநிலை மட்டும்தான் என்ன செய்யும்? தாக்கம் சாத்தியப்படும். ஆனா புறவெப்ப தாக்கம் இது தாழ் வெப்பநிலை இருந்தா நல்ல, தாழ் வெப்பநிலை இருந்தா நல்ல. ஆனா படி ஒன்றுன்றது உயர் வெப்பநிலை இருந்தா மட்டும்தான் என்ன செய்யும்? இந்த பெரிய சயட்டி இந்த சக எஸ்ஸ பெருக்கி பெரிய ஒரு சய பெருமானது அந்த இடத்துல கொண்டு வந்து அது டெல்டா ஜி எண்ணத்தைய மாற்றும், சயவா மாற்றும். ஆகவே அந்த ஒரு காரணத்துக்காக நாங்கள் என்ன செய்யறோம்? 1000 தொடக்கம் 1800 பாய்சிய கொண்டு வரோம். எவ்வளவுக்கு எவ்வளவு படி ஒன்று தாக்கம் நடக்குதோ அந்த அளவுக்கு படி 2 தாக்கம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு, இந்த படி 3 தாக்கம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு என்ன செய்யும்? குறையும். ஏண்டா இப்போ படி 1ல அதிகமான CH4 CO-ஆக மாற்றப்பட்டால் அந்த CO திரும்ப படி 2ல என்ன செய்யும்? தாக்கம் புரியும். ஆகவே படி 1 நடக்கிற வீதம் கூடக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும்? படி 3 நடக்கிறதுக்கான சாத்தியப்பாடு குறைவா இருக்கும். அப்ப அதாலதான் நாங்க சொல்றோம் படி 3 சில நேரம் கொஞ்சம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி. சரியோ? இப்ப பிரச்சனை என்னன்னு சொன்னால் நீங்க இந்த இடத்துல பார்த்தா விளங்கும், ஒரே தொகுதிக்குள்ளதான் வாயு நடக்க போகுது. சடுதியா 1000 கொடுத்து 1000 கொடுத்து அதே இடத்துல இருந்து CO நீங்க என்ன செய்யணும்? வெளியாகிற வாயுக்கு வெப்பநிலை சடுதியா குறைக்கும். குறைச்சாதான் புறவெப்பம் நடக்கும். அவ முதலாவது படி 1 நடக்க விட்டு வெளிப்படுற வாயுவை நீங்க என்ன செய்யணும்? குயிக்கா குளிர்த்தணும். குளிர்த்தினா தான் புறவெப்பத்துக்கு ஏற்ற நிபந்தனை கிடைக்கும். அப்ப குளிர்த்துறதுக்காக நீங்க நீராவியை பயன்படுத்தினாலே போதும். என்றால் இப்ப நீராவியை நீங்க பயன்படுத்துற நேரம் முட்டோவை நடக்கும், அந்த இடத்துல குளிர்த்தல் நடைபெறும். சரி, ஸோ 2வது தாக்கம் ஆட்டோமேட்டிக்கா குளிரும். அப்ப 2வது தாக்கம் குளிரக்கில 2வது தாக்கத்துல இருந்தும் என்ன செய்யும்? சக்தி வெளியிடப்படும். 2வது இந்த புறவெப்பத்தாலையும் என்ன வெளிவரும்? சக்தி கொஞ்சம் வெளிவரும் பிள்ளைகள். அப்ப இந்த வெளிவரக்கூடிய சக்தியையும் இந்த மேல உள்ள அகவெப்ப தாக்கம் என்ன செய்யும்? பயன்படுத்தும். இந்த வெளிவரக்கூடிய சக்தியையும் என்ன செய்யும்? மேல இருக்கக்கூடிய முதலாவது தாக்கம் இந்த இடத்துல பயன்படுத்தும். அப்படி பயன்படுத்துவதன் மூலமாக உங்களுக்கு இந்த இடத்துல கிடைக்கக்கூடிய தேறிய ஹைட்ரஜன் அளவு என்ன செய்யும்? கூடிக்கொள்ளும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு மொத்தமா வரக்கூடிய தேறிய ஹைட்ரஜன் அளவு என்ன செய்யும்? கூடிக்கொள்ளும். ஸோ இது SMR மெத்தட், அதாவது ஸ்டீம் மெத்தேன் ரீஃபார்மிங் மெத்தட்ல நீங்க ஐதரசன மூலப்பொருளாக இந்த இடத்துல பெற்றுக்கொள்வதற்கான படிமுறை. சரி, ஸோ இது ஒரு புறம் இருக்க, இது ஒரு புறம் இருக்க அமெரிக்கா மாதிரி நல்ல வளர்ந்த நாடுகள்ல CH4 கேஸ்க்கு பதிலாக நஃப்தால இருந்தும் என்ன செய்வாங்கன்னா டைரக்டா CO2 பெற்றுக்கொள்வாங்க. ஸோ அந்த தாக்கம் எப்படி இருக்கும்னு சொன்னால் C6H14 இதை டைரக்டா நீராவியோட தாக்கம் புரிய செய்து இதன் மூலமாக என்னத்தை பெறுவாங்க என்றால் ஒரு நஃப்தால இருந்து CO2 H2 கேஸை பெறுவாங்க. ஆகவே இந்த இடத்துல 6 கார்பனை நீங்க போட்டீங்களாக இருந்தால் சமப்படுத்துறதுக்கு உங்களுக்கு மொத்தமாக 16 ஹைட்ரஜன். ஆகவே நீங்க மொத்தமாக கொண்டு வரணும் 8 ஹைட்ரஜனை கொண்டு வரணும். ஆகவே 8 ஹைட்ரஜனை கொண்டு வந்தால் 16 சரியா வருதா? பிரச்சனை ஒன்று வருது, தாக்கத்தை சமப்படுத்துறதுல ஒரு சிக்கல் ஒன்று வரும். ஸோ 12 O2 வருதுன்னு சொன்னால் தாக்கத்தை எப்படி சமப்படுத்தலாம்? C6H14 6H2O போட்டால் சரிதானே? 6H2O போட்டால் எவ்வளவு வருது? 6 ஆக்சிஜன் 6 கார்பன் 6 CO2. ஆகவே 14 14 12 26. ஆகவே 13H2. ஸோ 13H2. ஸோ இப்படி ஒரு தாக்கத்தை கூட நீங்க என்ன செய்யலாம்? நீங்க CO2 அல்லது CO கார்பன் மோனாக்சைடு சாரி CO எஸ் இப்படி ஒரு தாக்கத்தை கூட என்ன செய்யலாம்? நீங்க நஃப்தாவை கொண்டு வரலாம். அதே நேரம் இப்ப உருவாகின இந்த CO
இன்னும் நீராவியோட தாக்கம் புரிய செய்கிற நேரம், இன்னும் நீராவியோட தாக்கம் புரிய செய்கிற நேரம் உங்களுக்கு அதிலிருந்தும் என்ன வரும், உங்களுக்கு அதிலிருந்தும் என்ன வரும், திரும்பவும் CO2 சக H2 கேஸ் வரும். ஸோ இப்பையும் சமப்படுத்த நினைச்சிக்கலாக இருந்தால் ஒட்டவாது சமனாதான் இருக்கும், ஒட்டவாது சமனாதான் இருக்கும். ஸோ நப்தால இருந்தும் என்ன செய்வாங்க, இந்த மெத்தடில் ஐதரசனை பெற்றுக்கொள்வாங்க. ஸோ இது ஐதரசன மூலப்பொருளாக பெற்றுக்கொள்றதுக்கான அடிப்படை வழிமுறை. சரி, ஸோ இப்போ வளிமண்டலத்தில் இருந்து என்ன செய்யறாங்க, நைதரசனை பிரிச்சு எடுக்கிறாங்க. அதே நேரம் H2 கேஸ்ல இருந்து என்னது பிரிச்சு எடுக்கிறாங்க, சாரி H2 கேஸ் எப்படி பிரிச்சு எடுக்கிறாங்க, ஒன்று நஃப்தாவை அல்லது மெத்தேன், இயற்கை வாயுலேருந்து மெத்தேன் என்ன செய்யறாங்க, அதை பயன்படுத்தி உங்களுக்கு H2 கேஸை பெற்றுக்கொள்றாங்க. இப்போ இந்த SMR மெத்தடில் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் உங்களோட டிஸ்கஸ் பண்ணியாச்சு. பட் மேலே உள்ள இதுவும் லேசான ஒரு விஷயம், சரியா? அதுவும் இப்போ உங்களுக்கு விளங்கும் நோமலா அது ஈஸியாக தாக்கம் புரிய செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். இதே மாதிரி தான் அங்கே நுட்பங்கள்னு சொல்லி பெருசாக காய்க்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த தாக்கம் இப்போ பிரித்தெடுத்து போட்டு N2ஐயும் H2ஐயும் கொடுத்தால் சும்மா நடக்கும்னு நினைக்கிங்களா? N2ஐயும் H2ஐயும் இந்த இடத்துல நாங்கள் சேர்த்து கொடுத்த உடனே இந்த தாக்கம் நடக்கும்னு நினைச்சால் அது ஒரு மடத்தனம். ஏனால் இந்த இடத்துல நைட்ரஜன் பொண்டை உடைச்சி ஹைட்ரஜனை அதில் சேர்க்கிறன்றது சரியான கஷ்டம். அதாவது ஏவட் சக்தி நல்லா கூட. அப்போ டெல்டா G ஒன்று மைனஸாக இருந்தாலும் இந்த தாக்கம் நடக்கிறதுக்கான ஏவட் சக்தி நல்லா கூட. அப்போ இந்த தாக்கம் நடக்கிறதுக்கு நீங்கள் வெளியால் இருந்து என்ன செய்யணும், சில உதவிகளை இந்த தாக்கத்துக்கு செய்யணும். அப்படி செய்யக்கூடிய உதவிகள் என்னன்னு இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். நீங்கள் வெளியால் இருந்து செய்யக்கூடிய முதலாவது உதவி ஏவட் சக்தியை ஏவட் சக்தியை தாண்ட மூலக்கூறுகளோட அளவை கூட்டணும்னு சொன்னால் நீங்க என்ன செய்யணும், தாக்கி மூலக்கூறுகளோட சக்தியை கூட்ட வெளியிடணும். அப்ப தாக்கி மூலக்கூறுகளோட சக்தியை எப்படி கூட்டலாம், வெப்பநிலையை கூட்டினா கூட்டலாம். ஆகவே 450 தொடக்கம் 500 பாகை வெப்பநிலை இந்த தாக்கத்தை நீங்க என்ன செய்யலாம், பிரயோகிக்கலாம். அப்ப நீங்க கேட்பீங்க சார், நீங்க யோசிக்கலாம், ஒரு புறவெப்ப தாக்கத்துக்கு நல்லா கவனியம் பிள்ளைங்களா, இது ஆக முக்கியமான விஷயம் போய்கொண்டிருக்குது, வடிவ கவனியம். ஒரு புறவெப்ப தாக்கத்துக்கு நீங்க வெப்பநிலையை கூட்டுறதால தாக்க வீதம் கூடுவது உண்மை. ஆனால் ஒரு சமநிலை தாக்கம் என்ன செய்யும், லீச்சர்ல தத்துவப்படி பின்னோக்கி நடக்க பார்க்கும். அப்ப விளைவாகிற உற்பத்தியில அமோனியோட அளவு என்ன செய்யும், குறைய பார்க்கும். அப்ப அதுக்கு ஒரு நுட்பத்தை நீங்க கையாளணும். விளங்குதா? அமோனியோட அளவு என்ன செய்யும், குறைய பார்க்கும். அதுக்கு ஒரு என்னது செய்யணும், நீங்க கையாளணும். அப்ப ரெண்டாவது அமுக்கத்துல கை வைக்கணுமான்னு யோசிச்சால் இந்த தாக்கத்தை சமப்படுத்தி நான் உங்களுக்கு விளங்கும். N2 கேஸ் 3 H2 கேஸோட தாக்கம் புரிந்து 2 அமோனியா உருவாகும். அப்ப இந்த இடத்துல பொதுவா என்ன நடக்குது, அமுக்கம் இங்கால தாக்கி மூலக்கூறுகளோட பக்கம் கூட வரைக்கி, விளைவுகளோட பக்கம் குறை வரைக்கி, வாயு மூலக்கூறு குறை வரைக்கி. அப்ப அமுக்கத்தை கூட்டுவதன் மூலம் நீங்க இந்த தாக்கத்துல சமநிலை என்ன செய்யலாம், கொஞ்சம் அமுக்கத்தை அதிகரிப்பதன் ஊடாக ஒரு வலப்பக்கம் நோக்கி நகர்த்தலாம். ஆனால் இப்ப இயற்கையில நாங்க அமுக்கத்தை கூட்டுறது எங்களோட சாதாரண கைத்தொழில பெரிய உபகரணங்களை பயன்படுத்தி தான். இப்ப பெரிய அந்த உயர் அமுக்கத்தை தாங்கக்கூடிய கொள்கலன்கள் இருக்கணும், அந்த ஆய்வு கூட அமைப்பு அப்படி இருக்கணும், உபகரணங்கள் அமைப்பு அப்படி இருக்கணும். இப்ப எங்களுக்கு செலவு நல்லா கூட பார்க்கணும். இப்ப அதுக்காக நடைமுறையில என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் ஒரு 250 தொடக்கம் ஒரு 300 ATM வரைக்கும் தான் இந்த இடத்துல அமுக்கத்தை கூட்டுறத அவங்க யோசிக்கிறாங்க. சரியா? அப்ப வெப்பநிலை இதை விட கூட்டினால் என்ன செய்யும், தாக்க வீதம் கூட்டினாலும் சமநிலை பின்னுக்கு போகும். அப்ப இதை விட குறைச்சால், வெப்பநிலை இதை விட குறைச்சால் தாக்கம் நடக்கிற வீதம் குறையுமே. ஏவட் சக்தி கூடுறதால் தாக்கம் நடக்கிற வீதம் குறையும். ஆகவே ஏபர் முறை அமோனியா உற்பத்தியில பயன்படுத்தப்படுற இந்த வெப்பநிலையும் அமுக்கமும் ஒரு பிக்சட் வீச்சு தான். சரியா? சாதாரணமா கைத்தொழில
எவ்வளவு உற்பத்தி திறன் நடக்குதுன்னு சொல்லி ஒவ்வொரு விடயத்தையும் பரிசோதனை ரீதியா திருத்தமா துணிஞ்சிட்டு தான் என்ன செய்யறாங்க, இந்த வீச்சை தீர்மானிச்சுக்கிறாங்க. ஆகவே எம்சிக்கு வினாக்கள்ல உங்கள்கிட்ட இதை மாத்தி கேட்கலாம். மாத்தி கேட்டால் அந்த விட என்ன செய்யும், பிழைக்கும். அதாவது கட்டாயம் வெப்பநிலை எந்த வீச்சில் இருந்தால் தான் உங்களுக்கு உயர் செறிவில் அமோனியாவை பெற்றுக்கொள்ளலாம். கட்டாயம் அமுக்க வெப்பநிலை இருந்தால் தான் உங்களுக்கு என்ன செய்யலாம், செலவை குறைச்சி உயர் செறிவில் அமோனியாவை பெற்றுக்கொள்ளலாம். லாபத்தை மட்டும்தான் இங்க நாங்கள் யோசிக்கணும். வேற எதையும் நாங்கள் என்ன செய்யலாது இந்த இடத்துல கருத்தில் எடுக்க முடியாது அப்படின்ற பிரச்சனை உண்டு இந்த இடத்துல இருக்கு. இப்ப இன்னும் ஒரு சிக்கலுக்கு வரப்போறேன். வெப்பநிலை பார்த்துட்டோம், அமுக்கம் பார்த்துட்டோம். செறிவுல ஏதாவது மாற்றம் கொண்டு வந்தால் என்ன செய்யலாம், எங்களுக்கு தாக்கத்தை முன்னோக்கி நடத்தலாம். அப்ப அமோனியா உற்பத்தி செய்யற தொகுதிக்கு பக்கத்துல 2 கொள்கலன்கள் இருக்கு. சரியா? இப்ப 2 அந்த தொகுதியில சரியா ஒரு தொகுதியில ஒரு அறையில ஹீட்டை கொடுத்துட்டு பக்கத்துல இருக்கிற அறையை கனெக்ட் பண்ணி வச்சு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் சடுதியா அந்த அறையில அமுக்கத்தை குறைச்சு விடுவாங்க. ஒரு அறையில ஹீட்டையும் கொடுத்து அமுக்கத்தையும் கொடுத்துட்டு பக்கத்துல இருக்கிற அறையில என்ன செய்வாங்க, சடுதியா ஹீட்டையும் அமுக்கத்தையும் குறைச்சு விடுவாங்க. மெயினா அமுக்கத்தை குறைச்சு விடுவாங்க. அமுக்கத்தை குறைத்தால் வாயு மூலக்கூறுகள் எண்ணிக்கை பிவி சமன் என்ன இல்லையா? அப்ப எண் மாற போறல்ல, மூடிய தொகுதி தானே, கனவளவு மாற போறல்ல. ஆகவே பி நேர்விகித சமன் டி, பி நேர்விகித சமன் டி. அமுக்கம் குறைகிற வீதத்துக்கு என்ன செய்யும், சடுதியா அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும், வெப்பநிலையும் குறையும். ஆகவே வெப்பநிலை குறைந்தால் இந்த தொகுதி என்ன செய்யும், குளிர்ச்சி அடைய பார்க்கும். எவ்வளவு குளிர்ச்சி அடையணும்னு சொன்னால் அமோனியாட உருகு நிலை கிட்டத்தட்ட 33.4 பாகை மாதிரி வரும். கிட்டத்தட்ட 33.4 பாகை மாதிரி வரும். அமோனியாட உருகு நிலையை விட இவற்றினுடைய உருகுநிலை பெருமானம் நல்ல குறைவு. அதாவது இது செயலை இன்னமும் நல்ல குறைவு. அப்ப முதலாவது உருகுறது யாரு இந்த இடத்துல, வெப்பம் குறைஞ்சிட்டு போகல, முதலாவது உருகி திரவமா மாறுறது யாரு, ஒடுங்கல் அடைஞ்சு திரவமா மாறுறது யாரு, அமோனியா. அப்ப முதலாவது ஒடுங்கல் எங்க நடக்கும்னு சொன்னால் அமோனியால நடக்கும். ஆகவே அமோனியா திரவமா என்ன செய்யும், அது அறைக்குள்ள ஒடுங்க தொடங்கும். ஆகவே திரவ அமோனியாவை நீங்க வெளியாக்க அந்த அறைக்குள்ளுக்கு, சரி, இப்ப தாக்கம் புரிகிற அந்த அறைக்குள்ளுக்கு இந்த சமநிலை நடந்து கொண்டிருக்குன்னு வைங்க. திரவ அமோனியா, இப்ப அமோனியா வாயு எல்லாம் குறைஞ்சு திரவமா மாறி வெளியாக அமோனியாட செறிவு என்ன செய்யும், குறைவடையும். அமோனியாட செறிவு குறைவடைய லீச்சர் தத்துவப்படி மீதி தாக்கம் புரியாத N2H2 என்ன செய்யும், அமோனியாவை உற்பத்தி செய்ய வெளிக்கிடும். ஆகவே படிப்படியா N2H2 அளவு என்ன செய்யும், குறைவடையும். சமநிலை முன்னோக்கி நடக்க. ஆகவே வெளியிலேருந்து நீங்க என்ன செய்யணும், தொடர்ச்சியாக N2வையும் H2வையும் தாக்கியா அந்த இடத்துல சேர்த்து கொண்டே இருக்கணும். தாக்கியா N2வையும் H2வையும் சேர்க்கிற நேரமும் ஒரு பிரச்சனை ஒன்று வரும். N2H2க்கான உற்பத்தி செலவு நல்லா கூட. முதலாவது வரக்கூடிய பிரச்சனை N2H2க்கான உற்பத்தி செலவு நல்லா கூட. அதே நேரம் N2H2 நிறைய போட்டாலும் நீங்க அமுக்கத்தை என்ன செஞ்சு விட்டுருவீங்க, கூட்டி விட்டுருவீங்க. அப்ப அமுக்கத்தை கூட்டினா திரும்பியும் என்ன நடக்காது, அந்த வெப்பநிலையை திரும்ப மெயின்டைன் பண்றது கஷ்டம். ஆகவே எப்போதும் அமோனியா உற்பத்தியில N2வையும் H2வையும் அதனுடைய தாக்கம் புரியும் பிசமான மூல் விகிதத்துக்கு தக்கவாறு தான் போடுவாங்க. உதாரணமா 1000 மூல் அமோனியா N2 கேஸ் போட்டா 3000 மூல் H2 கேஸ் மட்டும்தான் போடுவாங்க. அதை விட கூட போட மாட்டாங்க அப்படின்றதுதான் கான்செப்ட். ஆகவே அமோனியா உற்பத்தியில நைட்ரஜனையும் ஹைட்ரஜனையும் பீசமான மூல் வீதங்களுக்கு ஏற்ற அளவுல தான் என்ன செய்யும், தாக்கிக்குள்ளுக்கு இந்த இடத்துல தாக்கிகள் தொகுதிக்குள்ளுக்கு சேர்க்கப்படும். அப்ப இப்ப நாங்க அடிப்படையில பண்பறி ரீதியான ஆராய்வுகளை மேற்கொண்டோம். இந்த தாக்கத்தை நாங்க எப்படி ஒரு பிரயோசனம் உள்ள தாக்கமாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லி.
இன்னும் ஒரு முக்கியமான பண்பு ரீதியான ஆராய்வு தான் ஏதாவது ஊக்கிகள் சேர்ப்பதன் மூலம் இந்த தாக்கத்தை நாங்க இலகுபடுத்தலாமா அப்படின்னு சொல்றது. அப்ப ஊக்கியா இந்த இடத்துல நீங்க மெயினா இரும்பையும் இரும்பையும் அதோட சேர்த்து K2O Al2O3 என்பவற்றை என்ன செய்வீங்க இந்த இடத்துல தாக்கிட ஊக்கியாக பயன்படுத்துவீங்க. ஆகவே இந்த குறித்த தாக்கத்துல ஊக்கி தொழிற்பாட்டுக்காக நீங்க யாரை பயன்படுத்தலாம்? இரும்பையும் அதே போல K2O-வையும் அதே போல Al2O3 அலுமினியம் ஆக்சைடையும் என்ன செய்வீங்க ஊக்கியாக நீங்க பயன்படுத்துவீங்க. இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும், நீங்க பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில படிச்சிருக்கிறீங்க, தாக்கியும் ஊக்கியும் வேற வேற அவத்தையில நடந்தால் அது என்னது? பல்லின ஊக்கி. தாக்கி வேற அவத்தையிலையும் ஊக்கி வேற அவத்தையிலையும் இருந்தால் அதுக்கு சொல்ற பேர் பல்லின ஊக்கி. பல்லின ஊக்கியில தொழிற்பாடு எப்படி நடக்கும்? முதலாவது அந்த ஊக்கி அந்த தாக்கிகள் என்ன செய்யும்? புறத்தகத்துறிஞ்சல் செய்யும். அப்படி புறத்தகத்துறிஞ்சல் செஞ்சு அதுக்கு பிறகு என்ன செய்யும்? அவற்றை விளைவுகளை மாற்றும். உதாரணமா அந்த ஊக்கிகள் என்ன செய்யும்? அதுகள் சேர்ந்து முதலாவது நைட்ரஜனையும் தாரிக்கு நைட்ரஜன், அது மாதிரி தாரிக்கு ஹைட்ரஜன், தாரிக்கு ஹைட்ரஜன், இப்படி இதுகள் எல்லாத்தையும் அதுல மேற்பரப்புல புறத்துறிஞ்சல் செய்யும். புறத்துறிஞ்சல் செஞ்சு இப்ப என்ன செய்யும்? இவற்றை உள்ளுக்குள்ளால சேர்க்கும். சேர்த்து யாரா மாற்றும்? விளைவா மாற்றும். சோ இப்படித்தான் ஒரு ஊக்கி தொழிற்படுது. இப்படிதான் இந்த இடத்துல ஒரு ஊக்கி உங்களுக்கு தொழிற்படுது. அப்ப ஊக்கிய சேர்ப்பதன் மூலமாகவும் என்ன செய்யும்? இந்த தாக்கத்தை நீங்க நடத்தலாம். ஊக்கி சேர்த்திருந்த நேரம், ஊக்கி சேர்க்கிற நேரம் உங்களுக்கு வரக்கூடிய இன்னொரு பிரச்சனை தான், நீங்க N2-வையும் H2-வையும் அதிக அளவுல சேர்த்தால், இப்ப நான் சும்மா சொல்றேன், 30 மோல் H2க்கு பதிலா சரியா நீங்க 20 மோல் N2 சேர்த்தால் அந்த இடத்துல N2 அளவு கூட. அப்ப மேலதிகம் அறியக்கூடிய அந்த N2 என்ன செய்யும்? உங்களோட ஊக்கில அதிகமாக புறத்துறிஞ்சப்படுறதால தாக்கம் நடக்கிறதுக்கான மேற்பரப்பு என்ன செய்யும்? குறையப்படும். அப்ப தாக்கம் நடக்கிறதுக்கான மேற்பரப்பு குறையறதால அந்த தாக்க வீதம் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு என்ன செய்யாது? வினைத்திறனாக இருக்காது. இப்படி எல்லாம் அமோனியா உற்பத்தியில ஏராளமான பிரச்சனைகள் இருக்குது. மனசுல இன்னொன்று ஓடி இருக்கும், இந்த இடத்துல இவ்வளவு சிக்கலுக்கு மத்தியில் அமோனியா உருவாகிற நேரம் நீங்க வெப்பத்தை கூட்டுறதாலையும் அமுக்கத்தை கொஞ்சம் என்ன சொல்ற நாங்க எதிர்பார்க்கிற அளவு அதிக அளவு கூட்ட இயலாண்டத்தாலையும் ஒரு தனிப்படியா கருதுற நேரம் விளைவாக கூடிய அமோனியோட அளவுன்றது நல்லா குறைவு. அது உண்மை. ஒரு தனிப்படியா பார்க்குற நேரம் எங்களுக்கு இந்த தாக்கத்துக்கு தேவையான நிபந்தனை நாம் என்ன செய்யலாம், அது சரியாக பேண முடியாத ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது. அதால உருவாகிற அமோனியோட அளவுன்றது நல்லா குறைவு. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தான் வேணும். ஆனால் இப்போ திரும்ப திரும்ப அமோனியா அகற்றப்பட்டு மீள் சுழற்சியில திரும்ப திரும்ப இந்த தாக்கம் நடக்கிற நேரம், தேறியதாக பார்க்குற நேரம் அதிகளவான விளைச்சலை நாம் என்ன செய்யலாம்? இந்த இடத்துல அதிகளவான விளைவுகளை நாம பெற்றுக்கொள்ளலாம். சரி, அப்ப இதுதான் இந்த இடத்துல நடக்கக்கூடிய இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விடயம். அப்ப மிகுந்த சிரமத்துக்கு மத்தியில தான் நடக்குது இந்த அமோனியா உற்பத்தின்னு சொல்ற ப்ரோசஸ். அப்ப கவனிக்க பிள்ளைகள், இந்த அமோனியா உற்பத்தியில நீங்க நிறைய நுட்பங்களை கையாளுறீங்க. சரி, அப்ப இறுதியா வரக்கூடிய கலவையில கூட N2H2 என்ன செய்யுது? அந்த அளவா கலந்துதான் இருக்குது. அதுல இருந்து NH3 நீங்க என்ன செய்றீங்க? குளிர்த்துவதன் மூலம் வேறு பிரிக்கிறீங்க. ஸோ N2H2 அந்த இடத்துல உங்களுக்கு என்ன நடக்கும்? ஆட்டோமேட்டிக்கா அது குளிர்த்தலுக்கு அதிக உருகுநிலை கொண்டிருக்கிறதால அது ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும்? அந்த இடத்துல உங்களுக்கு உருகாம இருக்கும். இது அண்ணளவா ஒரு 195 மாதிரி இது இருக்கும். அதே மாதிரி இது 250 கிட்ட இருக்கும் அண்ணளவா. சரியா? இந்த உருகுநிலை ஒரு அண்ணளவு பெருமானம் மாதிரி நான் சொல்றேன். சரி, ஸோ அப்ப சாதாரணமா 33 குறைக்கிற நேரம் யாரு உருகும்? மெயினா அமோனியா மட்டும்தான் உங்களுக்கு அந்த இடத்துல ஒடுங்கி அமோனியா கரைசலாக வெளியே வரும். சரி, இப்ப கவனிங்க, இந்த ஒட்டுமொத்த செயல்முறையும் கருதும் போதும் வளிமண்டலத்துக்கு வெளியாகிற CO2 கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப பச்சை வெட்டு விளைவுக்கு மெயின் காரணமே யாரு? இந்த CO2. பச்சை வெட்டு விளைவுக்கு மெயின் காரணமே யாரு? இந்த CO2. வளிமண்டலத்துக்கு வெளியாகிற CO2 அளவு ஹைட்ரஜன் உற்பத்தியில மிக 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 அதிகம். எந்த அளவுக்கு சொன்னா
கிட்டத்தட்ட ஒரு 1000 டன் அமோனியா உற்பத்தி செஞ்சுட்டு வைங்க ஒரு வருஷத்துக்கு. ஒரு ஃபேக்டரியில் 1000 டன் உற்பத்தி செய்கிறாங்கண்டா கிட்டத்தட்ட 2.9 டன் அண்ணளவா CO2 மட்டும் வளிமண்டலத்துக்கு வெளியாகும். 1000 டன் அமோனியா தயாரிக்கிறதுக்கு நீங்கள் 2.9 டன் CO2 என்ன செய்றீங்க, வெளியாக்குறீங்க. அப்போ இது இது தாக்கத்தின் மூலமாக மட்டும் வரக்கூடிய CO2 இல்லை. இப்போ நீங்கள் இந்த தாக்கத்தை நடத்துறதுக்கு என்ன செய்யணும், சேதன எரிபொருட்களை எரிக்கணும். சேதன எரிபொருட்களை எரிக்கிறதாலையும் என்ன வரும், CO2 வரும். வெப்பநிலையை கொடுக்கறதுக்கு நீங்கள் எரிபொருள் எரிக்கணும். அந்த எரிபொருளை எரிக்கிறதாலையும் உங்களுக்கு என்ன தேவைப்படும், அதிகளவான CO2 இந்த இடத்துல வெளியாகும். இதெல்லாம் இந்த கைத்தொழில் ப்ராசஸில் நடக்கக்கூடிய உங்களுக்கு இருக்கிற சவால்கள். ஸோ இந்த அமோனியாவை நீங்கள் கடைசியாக என்ன செய்வீங்க, உரத்துக்கு பயன்படுத்துவீங்க. ஸோ இப்போ நாங்கள் 2 தொகுதி அந்த இடத்துல உங்களுக்கு சொல்லியிருந்தேன். 2 தொகுதி பக்கத்தில் இருக்குது. அடிப்படையில் ஒரு தொகுதிக்குள்ள இந்த தாக்கத்துக்கு நடக்கிறதுக்கான எல்லா நிபந்தனையும் கொடுத்துட்டு பக்கத்தில் இருக்கிற தொகுதியில் என்ன செய்வீங்க, சடுதியாக அமுக்கத்தை குறைச்சிட்டோடனே இந்த மாற்றம் நடக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இதுகள் தான் நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டிய முக்கியமான விடயங்கள் அமோனியா உற்பத்தியில் இந்த இடத்துல நாங்கள் படிக்கக்கூடிய. ஸோ எல்லாருக்கும் நல்லபடியாக விளங்கியிருக்கும் நம்புகிறேன். ஸோ அமோனியா உற்பத்தியில் இருந்து நாங்கள் திரும்ப என்ன செய்கிறோம், அதாவது இப்போ அமோனியா வெளியாகிறதுக்கு பிறகு மிஞ்சக்கூடிய N2ஐயும் H2ஐயும் திரும்ப நாங்கள் என்ன செய்கிறோம், எங்களுக்கு பக்கத்தில் இருந்த அதே அறைக்கு திரும்ப பாஸ் பண்ணிக்கொள்கிறோம். அதோட எங்களுக்கு வெளியாளையும் தேவைண்டாலும் என்ன செய்கிறோம், N2H2 மேலதிகமாக ஆட் பண்ணிக்கொள்கிறோம். ஸோ இதுகள் தான் இந்த ஒட்டுமொத்த ப்ரோக்ரஸும் திரும்ப நடக்கிற மீள் சுழற்சி. இன்னும் சில பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், இந்த இடத்துல நாங்கள் பயன்படுத்துகிற ஊக்கின்றது யார் அப்படின்னு சொல்லி. இப்போ மெயினாக இந்த இடத்துல நாங்கள் பயன்படுத்துகிற ஊக்கி இரும்பு தான், சரி. ஆனால் ஒரு ஊக்கி தொழிற்படுறதுக்கும் சில தூண்டிகள் தேவைப்படும், சரியா. இப்போ கிட்டத்தட்ட பயோவாக்கில் தெரியும், நொதியம் உண்டு தொழிற்படுறதுக்கு அந்த நொதியத்துக்கு யாராவது ஒரு ஆண்டு செய்யணும், தூண்டணும். அப்போ நொதிய துணை காரணிகள் சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு ஊக்கி ஒன்று தொழிற்படவும் ஊக்கி தூண்டிகள் தேவைப்படும், சரியா. அப்போ அந்த ஊக்கி தூண்டிகள் தான் மெயினாக யாரு, இந்த K2O Al2O தெரியும், அதாவது ஊக்கிய தொழிற்பட வைக்கிறாள். இப்போ மெயினாக இடத்துல ஊக்கிற ஊக்கி யாரு, இரும்பு தான். ஸோ நாங்கள் என்ன செய்வோம், இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு இண்டஸ்ட்ரியல் தொகுப்போட சந்திப்போம். அதுவரை அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம்.